பட்டாம்பூச்சி கூண்டு புழுக்களின் குரலாலே நினைக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி FM. இது தேநீர் கடை. ஒவ்வொரு வாரமும் ஒரு அற்புதமான ஆளுமைய தேநீர் கடை பகுதியில நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? தமிழகத்தின் தேவக்கோட்டையில் பிறந்து இந்தோனேஷியாவின் ஜகர்த்தாவில் வாழ்ந்து வரும் ஒரு சிறந்த தமிழ் பற்றாளர், முத்துமணி கவிதைகள் என்ற வலையொலி பக்கத்தின் சொந்தக்காரர், இந்தோனேஷிய தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர், விதைக்குள் உறங்கும் விருட்சங்கள், வேர்களை தேடும் விழுதுகள் போன்ற நூல்களின் ஆசிரியர், சிறப்பான நிதிநிலை தலைவர், கவிஞர் தேவக்கோட்டை முத்துமணி அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கங்க ஐயா. பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் கவிக்கிருக்கன் தேவகோட்டை முத்துமணி. புலம்பெயர்ந்து இந்தோனேஷியாவுக்கு போனா கூட பிறந்த மண்ணோட பேரை இன்னைக்கு வரைக்கும் உங்க பேரோடைய சுமந்துக்கிட்டு வரீங்க. அதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்காகவே உங்களுக்கு பட்டாம்பூச்சி FM சார்பா முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பன்னாட்டு நிறுவனங்களோட நிதிநிலை தலைவர், கவிஞர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முத்துமணிங்கிறவரு யாரு? உங்களோட இளமை பருவம், கல்வி, இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா. என்னோட பேரோட எப்பொழுதுமே தேவகோட்டைன்ற பேரை இணைத்துக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு கூட்டுப்புழுவா இருந்த என்ன ஒரு வண்ணத்து பூச்சியா மாத்தினது அந்த ஊர் தான். அந்த ஊர்ல தான் எனக்கு தமிழ் கிடைத்தது. அதாவது சொல்லுவாங்க, தாவரங்கள் கூட தமிழே ஊனை தாவரங்கள் எனும் தேவகோட்டை. அந்த மாதிரி சைவமும் தமிழும் ஒரு சேர வளர்கின்ற நகரத்தார் இருக்கின்ற பகுதி. அந்த நகரத்தார்களோட நான் அதிகமாக பழகினதுனால தான் அவங்களுடைய வாடை எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிருக்குது. கலை உலகத்தில் பிரமுகர்கள் நிறைய அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தேவகோட்டை தான். தேவகோட்டை நிறைய கோவில்கள், நிறைய குளங்கள், அந்த மாதிரி அமைந்த ஊர். அந்த காலத்திலேயே பள்ளிகள் பூராவுமே நிறைய தாளர்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத மக்களுக்கு அந்த கல்வி போய் சேரணும், அதை ஒரு கடமையா நினைச்சு செஞ்ச ஊர் அந்த ஊர். நான் படிச்சதெல்லாம் சைவ பிரகாச வித்யாசாலை, அதே மாதிரி சென்ட் ஜான் ஸ்கூல், அதுக்கப்புறம் திருவேங்கடமுடையான் நடுநிலைப்பள்ளி, அதுக்கப்புறம் தேபிரித்தோ உயர்நிலைப்பள்ளி, அதன் பின்ன அண்ணாமலை சேவுன் அண்ணாமலை கல்லூரின்னு அந்த சின்ன ஊர்ல கூட அந்த ஊர் மக்கள் அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இங்க கஷ்டப்படுறவங்க முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கல்வி ஸ்தாபனங்கள் நிறைய ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த ஊர்ல நான் பிறக்கலைன்னா இன்னைக்கு உங்களோட பேசக்கூட முடியாது. ஒரு சாதாரண மனிதனை இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா அது அந்த ஊர்ல பிறந்ததுதான் காரணம். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு கவிதை எழுதுற ஆர்வம் எப்ப வந்தது, எப்படி வந்தது, அதை பத்தி சொல்லுங்க ஐயா. கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் பிறந்ததும் அந்த தேவகோட்டை தான் காரணம். தேவகோட்டையில கடந்த 80 வருடமா கந்தர் சஷ்டி விழான்னு ஒரு விழா நடத்திட்டு இருப்பாங்க. அது கந்தன் என்ற சைவம் அல்லது தெய்வீக சம்பந்தமான விழாவாக இருந்த போதிலும் அதுல சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், தமிழ், இதுதான். இந்த தேவகோட்டை கந்தர் சஷ்டி விழாவுக்கு வராத பெரிய பிரமுகர்களே கிடையாது. அப்படி வராதவங்க பிரமுகர்களே கிடையாது. செல்வி ஜெயலலிதா முதற்கொண்டு வந்திருக்காங்க. வருடம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா பட்டிமண்டபம்ன்றதே எங்க ஊர்ல தான் பேர் பெற்றது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கியாபி விஸ்வநாதன், மூமு இஸ்மாயில், இவ்வளவு பேரை நான் ரொம்ப சின்ன பையனா ரொம்ப அருகாமையில் இருந்து பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு நடையே அதோடைய அமைப்பே 9 நாள் நடக்கக்கூடிய அந்த விழாவில் பட்டிமண்டபம் ஒரு நாளைக்கு, இலக்கிய பெருரை 2 நாளைக்கு, கவியரங்கம் ஒரு நாளைக்கு, அப்படி ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சின்ன ஊர்ல அந்த சின்ன வயதுல ஒரு பெரிய விதையா என்னோட மனதில் விழுந்தது. அதுலேயும் கவிதைகள் மேலே அவங்க அந்த எதுகையும் மூனையும் காதில் கேட்க எனக்கு ரொம்ப ஒரு அதே மாதிரி சொல்லி பார்க்கணும்னு ஆசை இருந்தது. அதை வளர்த்து விட்டவர் என்னுடைய பள்ளி ஆசிரியர் திரு தாமஸ். அப்போ உங்களுக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இலக்கிய மன்றங்கள் நடத்துவாங்க வகுப்புலேயே. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் முன்னுக்கு வந்த காலம், அண்ணாதுரையோடைய பேச்சுவன்மை, அதை ஒற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது, இதெல்லாம் காதில் கேட்க அந்த தமிழுடைய ஆசை, அந்த துணி, அதனுடைய அந்த சவுண்டை கேட்கும் பொழுதே ஒரு அழகான ஒரு மனசுக்குள்ள என்னமோ செய்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய ஆசிரியர் எங்களை ஊக்கப்படுத்தி நான் முதல் நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, அதாவது என்னோட வயது 13 வயது இருக்கும் நினைக்கிறேன், அந்த வயதிலேயே நான் முதல் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, அதை அந்த எதுகையும் முனையும் சேர்ந்தோட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அதை சேர்த்து எழுதும் பொழுது அது ஒரு கவிதையாக கேட்கும்போது ரொம்ப அழகாக வந்தது. அதை அப்படியே பின்பற்றி எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்படித்தான் முக்கியமான காரணம் என்னுடைய ஊர் தான், தேவக்கோட்டை தான். அழகுங்க ஐயா.
ஐயா, நீங்க வந்து வார்த்தைக்கு வார்த்தை தேவக்கோட்டை, தேவக்கோட்டை, தேவக்கோட்டைன்னே சொல்றீங்க. உங்க ஊரு அவ்ளோ புடிச்சிருக்கு இல்லைங்களா? ஆனா, ஒரு புலம்பெயர் தமிழரா இருந்து நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன? நீங்க வந்து புலம்பெயர்ந்து போயிருக்கிறபோது நெறைய சவால்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? இல்ல நன்மைகளும் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? அத பத்தி சொல்லுங்க ஐயா. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் ஒருவேளை ஐரோப்பிய நாடுகளோ அல்லது அமெரிக்கா போன்ற மேல் திசை நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். கீழ் திசை நாடுகளை பொறுத்த வரைக்கும் நமது பாரத தேசம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்பில் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாய் நான் வாழ்கின்ற இந்த இந்தோனேஷியா மொத்தம் 18,000 தீவுகளை கொண்டது, பலவேறு 1000 மொழிகளுக்கு மேல உள்ளது. இருந்த போதிலும் இந்த இந்தோனேஷியா தீவுகளுடைய கூட்டம் தான் அந்த காலத்துல நம்ம தமிழ்ல சாவகம், புஷ்பகம், சொர்ண தீவுகள் அந்த மாதிரி நம்ம தமிழ் பெயர்கள் இருக்குது. என்ன காரணம்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்ம தமிழருடைய கால் தடம் பட்ட பூமி இது. ஸ்ரீவிஜயம் இன்னைக்கு சோழர்களுடைய வெற்றியெல்லாம் சொல்றதுல இந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உள்ள, அதுக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பேயே நம்ம மக்கள் வந்து வளவர் காலத்திலையும் அதுக்கும் முன்னால கடலோடிகள் நிறைய அங்க வரப்போக இருந்திருக்கிறாங்க. அதனால இத்தனை மொழிகள் இருந்த போதிலும் நம்ம நாட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நான் இருக்கிறது ஜாவா, ஜகார்த்தா இருந்தது ஜாவா, ஜாவாங்கிறது சாவகம். இந்த மொழியில சாவகம் அல்லது சாவா அப்படின்னா வயல் வெளின்னு அர்த்தம். அந்த வயல் நிறைந்த பகுதி இது. அப்படியே நம்ம ஊர் கிராமங்கள் இருக்க மாதிரியே இருக்கும். அதுலயும் கொஞ்சம் வேர்ச்சொல்களை ஆராய்ந்து பார்த்ததுன்னா எனக்கு என்னமோ அதுவும் திருப்பி அந்த தான் போகணும். ஏன்னா அந்த மொழி வளமையும் அந்த ஆர்வத்தையும் உள்ள கொண்டு விதைத்த இடம் இல்லையா? அதனால ஒவ்வொரு வார்த்தைகளின் காதில் விழும் பொழுது இதுக்கு தமிழ் வார்த்தை என்னவா இருக்கும், நம்ம கேட்டது என்னவா இருக்கும், எப்படி சொல்றது, அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது மலாய் மொழியா இருக்கும், மலாய் மொழி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதோடைய வேர்ச்சொற்கள் நிறைய தமிழ்ல இருக்குது. இப்ப நான் வந்து ஒரு தமிழ் இந்தோனேசிய அகராதி ஒண்ணு நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய வார்த்தைகள் கலந்து இருக்குது. சமஸ்கிருதத்துடைய ஆளுமை நிறைய இருக்கு. அது வந்து கலப்பு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டுல சொல்ற மாதிரி சமஸ்கிருதமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்றாங்கல்ல அகண்ட பாரதம் சொல்றாங்கல்ல, அந்த அகண்ட பாரதத்துல இது ஒரு பகுதியா இருந்திருக்க முடியும். அதே மாதிரி ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே இந்த பூமியில இருக்குது. அனுமான் வழிபாடு, சீதை வழிபாடு, பஞ்சபாண்டவருடைய வழிபாடு எல்லாமே இருக்கு. அப்படி போகும் பொழுது இதனுடைய கலாச்சாரம் ரொம்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின கலாச்சாரமா இருக்குது. அதனால எனக்கு என்னவோ ஒரு சவால்களை சந்திச்ச மாதிரி தெரியல. அதை விட முக்கியமா நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க இங்க. நான் வந்து 40 வருடங்களுக்கு மேலாகுது. நான் வந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதான தமிழர்கள், அதாவது இங்க வேலைக்குன்னு வந்த தமிழர்கள், பணிபுரிய வந்த தமிழர்கள் ரொம்ப ரொம்ப குறைவானவங்க தான். அந்த காலத்திலையும் சரி இன்றைக்கும் சரி தமிழர்களுக்கு அல்லது இந்தியர்களுக்கு நிறைய மரியாதையும் மதிப்பும் கொடுக்கக்கூடிய நாடு இந்த நாட்டு மக்கள். ரொம்ப அருமையான அன்பான மக்கள், ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள். அதனால எனக்கு வந்து எப்படி சொல்றது, வெளிநாட்டில் இருக்க மாதிரி ஒரு சவாலே தெரியல. அதை விட எனக்கு இயற்கையாகவே மொழி மேல ஒரு ஆர்வம் இருந்ததுனால அந்த பாஷா இந்தோனேஷியாங்கிறது தேசிய மொழி. நிறைய, அதாவது நம்ம ஊரில் எப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுன்னு வேறு வேறு நம்ம மொழிகள் இருக்குதோ அதுபோல் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மொழி உண்டு. இப்போ ஜாவாவில் பேசுகிறவன் ஜாவா பாஷை மொழி பேசுவான், சுண்டான்னு ஒரு மொழி பேசுவாங்க. அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மொழி பேசுவாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மொழிகள் இந்த நாட்டில் இருந்த போதிலும் தேசிய மொழியாக மலை மொழியை பாஷா இந்தோனேஷியான்னு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் சீக்கிரமாக கற்றுக்க முடியும். அப்படி நான் கற்றுக்க காரணம் கூட இந்த மொழியோடைய ஆர்வமும், அந்த மொழியில் நம்ம தமிழுடைய ஆளுமை எவ்வளவு கலந்துருக்குன்றது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்ததுனால எனக்கு தெரியலை. மக்களும் நல்ல மக்கள். அதனால் ஒன்றும் எனக்கு சவாலாகவே தெரியல. எனக்கு ஒருவேளை நான் வந்து ஐரோப்பாவிலையோ அல்லது அமெரிக்காவிலையோ இருந்திருந்தால் சவாலாக இருந்திருக்கலாம். அருமைங்க ஐயா. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம தமிழை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அது மாதிரி நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மொழியும் ரொம்ப மனசுக்கு இணக்கமா சொல்றீங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க வந்து இப்ப உறுப்பினரா இருக்கக்கூடிய இந்தோனேசிய தமிழ் சங்கத்தோட பணிகள் பத்தி சொல்லுங்க ஐயா. நமது பாரத தேசத்துடைய பல பகுதிகளில் இருந்தும் வல்லுநர்கள் இங்க வந்து பணிபுரிய வர்றவங்க எல்லாருமே அவரவர் துறையில் வல்லுநர்களாகவும் வித்தகர்களாகவும் இருப்பவர்கள் தான் இங்க வராங்க. அவங்களுக்கு தான் இங்க அழைக்கிறாங்க. அப்படி நம்ம பாரத தேசத்திலிருந்து தெலுங்கர்கள், தமிழர்கள், மகாராஷ்டிரர்கள், வடமொழி பேசுகிறவர்கள் அப்படி தனித்தனியா நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கக்கூடிய காலத்துல தமிழர்கள் மட்டும் சேர்ந்து தமிழருடைய அமைப்புக்காக இந்தோனேசிய தமிழ் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கி ஏற்கனவே இருந்தது. அது மறுபடியும் புத்துயிர் கொடுத்து ஒரு 14 வருடமா நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல என்னுடைய பங்கு உண்மையிலேயே வந்து இந்த குழந்தைகளுக்கு, ஏன்னா நாடை விட்டு நாடு 3000-4000 மைல் தாண்டி இருக்கிறாங்க இங்க. அப்ப வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ் பாட புத்தகத்துல என்ன இருக்குதோ அதை வந்து படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வழிமுறைகள் இல்லாம இருக்கு இங்க.
அந்த குழந்தைகளுக்கு இல்லையா? ஏன்னா பள்ளிகளில் வந்து ஆங்கிலம் தான் போதனை மொழியாக இருக்கிறதுனால தமிழ் வீட்டில் பேசினாலும் அதிகம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஆங்கிலம் தான் கலந்து போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அந்த தமிழ் மொழி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனாலையும் அந்த எண்ணும் எழுத்தும் அவங்க கண்ணுக்குள்ள இல்லாமல் போகிறதுனாலையும் அதை மனதில் வச்சு இங்கே தமிழ்ச்சங்கம் சார்பாக நான் மட்டும் இல்லை ஒரு 4 பேர் விடாமல் வகுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது பிரைமரி செகண்டரி முதன்மை 2ஆம் பருவம் அப்படின்றத பார்த்து நம்ம தமிழ்நாடு பாட புத்தக திட்டம் இருக்கு இல்லையா, அதையே கொண்டு வந்து 4 பேரும் பிரிச்சுக்கிட்டு குழந்தைகள் சொல்லிக் கொடுத்தோம். இதை வந்து இங்கே நம்ம இந்திய தேசத்துடைய தூதரகத்திலிருந்து சான்றிதழ்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரெகுலராக போய்கிட்டு இருக்குது, விடாமல் போய்கிட்டு இருக்குது. அது தவிர வருடத்துக்கு ஒரு 4-5 நிகழ்ச்சிகள் நம்ம தாயகத்திலிருந்து பெரிய ஆளுமைகளை இங்கே வர வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கும் தெரியணும், நம்ம தாயகத்திலிருந்து வரக்கூடிய கலைஞர்கள் அவங்களை இங்கே கொண்டு வரும் பொழுது அவங்களால இங்கே பார்க்க முடியுது. இசை நிகழ்ச்சியாக இருக்கும், ஒன்று வந்து ஒரு பட்டி மண்டபம் மாதிரி ஒரு இலக்கிய உரையாக இருக்கும், இன்னொன்று வந்து நம்ம கிராமிய கலைகள் அதுலேயும் இப்படி கரகாட்டம் மயிலாட்டம் அந்த மாதிரி கிராமத்தினுடைய கலைகள் பிள்ளைங்களுக்கு மறந்துவிடக்கூடாதுன்றதுக்காக அதோட முக்கியமாக இங்கே நலிந்த கலைஞர்கள் இந்தோனேஷியாவுக்கு அவங்கள வர வச்சு கௌரவப்படுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பங்கு இலக்கிய துறை மட்டும்தான் நான் என்னை வரையறுத்துக் கொள்கிறேன். அது போக இந்த வருடம் முழுவதும் நாங்கள் வருடத்துக்கு ஒரு தடவை அந்த ஆண்டு மலர் மாதிரி கொடுக்குறோம். அந்த ஆண்டு மலருடைய முதன்மை ஆசிரியராக நான் இருக்கிறேன். இன்னும் நான் நிறைய எழுதுறதை தவிர மற்றவர்களையும் எழுத தூண்டுறதுக்காகவும் எங்கள்கிட்ட படிக்கிற குழந்தைகள் மற்ற உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் வந்து எழுத சொல்லி எழுத வச்சு அவங்கள வந்து அதை எடுத்து அதை தொகுத்து அதை புத்தகமாக வெளியிடக்கூடிய பணியில் நானும் ஒருவனாக இருக்கேன். அதில் பல ஆசிரியர்கள் சேர்ந்து இருக்கிறோம். அதில் முதன்மை ஆசிரியராக நான் இருக்கிறேன். அதுதான் இந்த தமிழ் சங்கத்தினுடைய பணி. தமிழ் சங்கத்தில் அது மட்டும் இல்லை, இந்த உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது வந்து இப்போ உதாரணம் கோவிட் பீரியட் வந்தது, கோவிட் சமயத்தில் ஊருக்கு போக முடியாத விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. அந்த நேரங்களில் தமிழ்ச்சங்கம் மூலமாக தனியாக பெர்மிஷன் வாங்கி தனி விமானங்களை ஏற்பாடு பண்ணாங்க. அதே மாதிரி ஊழி பேரலையில் இங்கே வந்து ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது இந்தோனேஷியா மக்களுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு தமிழ்ச்சங்கம் சார்பாக உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஊரில் தமிழ்நாட்டில் வெள்ளம் வரும்போது எங்களால் முடிஞ்ச நிதிகளை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி தமிழர்கள் சார்ந்தவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த 3க்கும் கலை இலக்கியம் பண்பாடு அதோட மற்ற வழிகளையும் எங்களால் இயல முடியுமோ அது தமிழ்ச்சங்கம் செஞ்சுட்டு இருக்கு. பெருமையாவும் இருக்கு, பெரிய விஷயமாவும் இருக்குங்க ஐயா. ஐயா, நீங்க வந்து தமிழ் கற்பிக்கிறதோட இயல் இசை பண்பாடு இது எல்லாமே செய்யறதோட புக்ஸும் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்களையா, நீங்க வந்து என்னென்ன நூல்கள் எழுதி வெளியிட்டு இருக்கீங்க, அதை எப்படி வெளியிட்டீங்க, அந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்க ஐயா. வெளியிட்டது 2 நூல்கள் மட்டும்தாம்மா. அது போக நிறைய பத்திரிகைகளுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகள் அனுப்பிக்கிட்டு இருக்கம்மா. அது வந்து சொல்ல முடியாது. நிறைய சஞ்சிகைகள் என்ன சொல்கிறது, ஐரோப்பாவில் வரக்கூடிய ஜெர்மனியில் வரக்கூடிய சஞ்சிகைகளுக்கெல்லாம் தமிழர்கள் எங்கெங்கே குழுவாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து முக்கியமாக இது வந்து ஆராய்ச்சினா தமிழர் பற்றிய ஆராய்ச்சி, அவருடைய தொடர்புகள் பற்றியது, தமிழ் வார்த்தைகள் பற்றிய ஆராய்ச்சி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்தோனேஷியாலேயே சொன்னீங்கன்னா ஒரு சாப்பிட்ற ஐட்டம் இருக்குது, சாத்தே அப்படின்னுவாங்க. சாத்தேன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அது எப்படின்னா அந்த கோழியினுடைய இறைச்சியை சுட்டு வாட்டி அப்படி சாப்பிட்றது சாத்தேன்னு மலை நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதோடைய பேர் சதை. நம்ம தமிழ் சுத்தமான வார்த்தை சதை அப்படிங்கிறது சாத்தேன்னு ஆயிருக்கு. இது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இந்தோனேஷியாவுக்கு வந்து ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடுடைய சோழமண்டல கடற்கரையில இருந்து எத்தனை அடிமைகள் வந்திருக்காங்க, எத்தனை கப்பல்களில் வந்து வெளியே வந்திருக்காங்கன்னு அடிமை வாணிகம் பற்றி எழுதியிருக்கிறேன். இதை வந்து நான் புத்தகம்னு சொல்ல எனக்கு வந்து என்னுடைய பணியின் காரணமாக புத்தகம் அதை வெளியிட முடியல. நிறைய பத்திரிகைகளுக்கு நிறைய சஞ்சிகைகளுக்கு எழுதியிருக்கேன். புத்தகம் என்று வெளியிட்டது 2 மட்டும்தான். அந்த கவிதை நூல் ஒன்று, அதுக்கு முன்னாடி வந்து அந்த தேவகோட்டை பற்றிய ஒரு புத்தகம். அந்த கவிதை நூல் வந்து வெகுவாக பாராட்டப்பட்டது. நிறைய புது கவிதைகள் மரபு கவிதைகள் எல்லாமே இருக்குது. கவிதையுடைய புத்தகத்துடைய பேர் கூட விதைக்குள் உறங்கும் விருட்சங்கள். அந்த சின்ன விதையில வந்து நிறைய விஷயங்கள் தூங்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறோம். அதோட அடுத்த பகுதி அந்த தேவகோட்டையோடைய முதல் பகுதி தான் வெளியே வந்திருக்குது. 2வது பகுதி பிளாக்ல எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து புத்தகமா அதை கம்பைல் பண்ணணும், நேரம் கிடைக்கல. அது ஒன்று இருக்குது. அந்த கீழ்த்திசை நாடுகளை பற்றிய எழுதிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த மாணவர்களுக்காக எழுதுறானே இது பூரா தொகுத்தாலே புத்தகமாக வந்துடும். அது ஏதுமா நேரம் நம்மளுக்கு.
நம்மளுக்கு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் பொழுது விடுப்பு எடுக்கிறது வர்றதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் விடுப்பு எடுத்து வந்து ஊருக்கு வந்துட்டு போகிறதே பெரிய பாடாக இருக்குது. இதில் நான் எங்கே போய் நான் புத்தகம் தயார் பண்ணி எங்கே நான் வெளியிட முடியும் சொல்லுங்கள்? எப்போ எனக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போ தான் வர முடியும். அதுக்கு தான் செய்ய முடியும். எனக்கு செய்ய முடியலனாலும் எழுதி வச்சுக்கிறேன், எழுதியிருக்கேன். பிளாக்ல போய்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். புத்தகம் வந்து 2 தாம்மா. ஐயா, நீங்க சொல்றத கேட்டாவே எனக்கு பிரமிப்பா இருக்குது. ஹெவி ஒர்க்ல கூட நீங்க தமிழுக்கான பணிங்கிறது ரொம்ப சிறப்பாவே செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுலயும் உங்களோட புத்தகங்கள் 1, 2 அப்படின்னு நீங்க சொன்னா கூட, வேர்களை தேடிய விழுதுகள், விதைக்குள் உறங்கும் விருட்சங்கள், பேரே பிரம்மாண்டமா இருக்கு. ஐயா, உங்களுக்கு வந்து புக்கு எழுதுறதுக்கான நேரம் கிடைக்கலன்னா கூட யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஏதாவது தொடங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரி தொடங்கியிருந்தீங்கன்னா அது எப்ப தொடங்குனீங்க? அதுல என்ன மாதிரியான செய்திகளை எல்லாம் நீங்க பதிவிடுறீங்க ஐயா? அத பத்தி சொல்லுங்க. நான் ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு முந்தையே யூடியூப் சேனல் தொடங்கி வச்சுருக்கேன். அதுலேயும் எனக்கு எப்போ நேரம் கிடைக்கும் பொழுது அப்போல்லாம் பங்கு கொண்டுறேன். அதிகமாக வந்து தமிழ் சம்பந்தமாக தான் எழுதியிருக்கேன். முத்துமணி மாலைன்ற பெயரில் கவிதைகளையே அதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். இதை வெளியிடாத கவிதைகளை எல்லாம் வந்து அதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். தமிழ் இல்லாமல் சைவம் வர இருக்காது. அதே மாதிரி சைவமும் தமிழை வளர்த்தது, தமிழ் சைவத்தை துணையாக இருந்தது. இப்போ வயது காரணமாகவோ அல்லது என்ன காரணமாகவோ தெரியல, நிறைய உதாரணத்துக்கு இப்படி காவடி சந்து நானே எழுதியிருக்கிறேன். எழுதி அதை இசையமைச்சு அந்த மாதிரி போட்டு விடுறேன். இணையங்களில் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள், அதில் பேசக்கூடியதெல்லாம் அதை ஒளிக்காட்சியாக யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். முக்கியமாக என்னுடைய யூடியூப் முழுவதுமே வந்து கவிதைகள் தான். கவிதைகள், தமிழ் இலக்கியம் அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி கண்ணதாசன் வந்து பெரிய பெரிய பழங்கவிஞர்களை எளிமைப்படுத்தி தன்னுடைய பாடலை ஆக்கியிருப்பார். இப்போ காலமேகப்புலவர் வந்து ஒரு பாடல் தாதி தூது தத்தி தத்தின்னு ஒரு பாடு வரும், தானே இருக்கும். அதை எப்படி தன்னுடைய திரைப்பாடல்களில் கவிஞர் கண்ணதாசன் கொண்டு வந்தார் அப்படின்னு கண்ணதாசனை பற்றி எழுதும்போது அதை தொடர்புபடுத்தியிருப்பேன். ஏன்னா என்னுடைய ஆர்வம் அங்கே தான் இருக்குது. நேரம் இருந்தால் பாருங்க, நீங்கள் யாரும் பார்க்கலாம். அதே மாதிரி பிளாக்ல வந்து நிறைய எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய பிளாக்ல வந்து இந்தியாவுடைய அல்லது பாரதத்தினுடைய, தமிழர்களுடைய, பல்லவர்களுடைய கலாச்சாரம், அதை கட்டுமானம், கோவில் கட்டுமானம், இப்படி மகாபலிபுரம் கோவில் இங்கே ஜாவாவில் எப்படி இருக்கு பாருங்க. அதோடைய மகாபலிபுரம் கோவிலுடைய அமைப்பையும் மத்திய ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு கிபி 7வது நூற்றாண்டில் உள்ள கோவிலையும் அதை கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். அவருடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எப்படி பேர்கள் இருக்குதுன்னு காமிச்சிருப்பேன். எந்த மாதிரி பல்லவருடைய பெயர்கள் இங்கே இருக்குது. அதாவது நம்ம தாயகத்தில் வந்து பர்மானா ராஜபரம்பரை, சர்மானா ஐயருங்க. அப்போ இந்த பர்மான்ற பேர் இங்கே இருக்குது. சுமத்ரால பாண்டியான்ற பேர் இருக்குது. இதெல்லாம் ஒரு தொடர்புகள் இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களை ஆராய்ந்து அதுக்குடைய பதிலும் சொல்லியிருப்பேன். சில விஷயங்களை அடுத்து வரக்கூடியவங்க இதை ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ கூட எப்படி வந்து இந்த எந்த காரணமா இந்து மதம் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருந்திருக்க முடியும், எப்படி இருந்தது? உலகத்திலேயே பெரிய முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா. ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாகிஸ்தான், சவுதி அரேபியா நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம் வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா. இந்த இந்தோனேஷியாவுக்கு இஸ்லாம் மதத்தை கொண்டு வந்தவர்கள் இந்தியர்கள். இன்னைக்கு வந்து இந்த நாடு உலகத்திலே பெரிய முஸ்லீம் நாடாக இருந்த போதிலும் இவருடைய பெயர்கள் பூராவுமே நம்மளுடைய இந்து பெயர்கள் இன்னும் மறக்கலை. இந்த ஊரில் கேட்டால் சொல்லுவாங்க, நான் வந்து என்னுடைய மதம் இஸ்லாம், ஆனால் என்னுடைய ட்ரெடிஷன் இந்து அப்படின்வாங்க. அதை ட்ரெடிஷனை மாற்ற மாட்டாங்க. நம்ம நாடு மாதிரிலாம் அங்கே சண்டை போட்டுக்கலை. அதே மாதிரி எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய நாடாகவும் இருக்குது. அது மாதிரி நிறைய ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு வயது பத்தாதுமா, அவ்வளோ விஷயங்கள் இருக்குமா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எறும்பு மாதிரி என்ன முடியுமோ, ஒரு பெரிய மலையில் முன்னாடி ஒரு எறும்பு எப்படி செய்யுது, ஒரு எறும்பு எப்படி ஊறி போகுமோ அவ்வளோதான் நம்மளுடைய நம்மளுடைய ஆயுசும், நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய அறிவும் அவ்வளவுதான். அது முடிஞ்ச வரைக்கும் நான் கற்றதை, நான் பெற்றதை மற்றவங்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்காட்டாலும் யாரோ ஒருத்தர் என்னை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு அதை படித்து பார்ப்பாங்க, அதை கேட்டு பார்ப்பாங்க, அடுத்த தலைமுறைக்கு கடத்துவாங்க. இப்படித்தானே நம்ம ஒரு தலைமுறையாக கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு. அந்த எண்ணத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காமா. கண்டிப்பா பாக்குறேங்க ஐயா. ஐயா, நீங்க தான் எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சின்ன பசங்க எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட செய்வாங்களோ அந்த மாதிரி இருக்குங்க ஐயா. அப்புறம் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை தேவகோட்டைன்னு சொல்றதுல இருந்து பிறந்த ஊரை எவ்வளவு நேசிக்கிறீங்கிறது புரியுது. தமிழுக்கான பணிகளை நீங்க கட்டுரை, பிளாக்ல, யூடியூப்ல, அப்புறம் நிகழ்ச்சிகள் செய்யறதுல இருந்து உங்களோட பற்று, தமிழ் மீதான பற்று ரொம்ப தெள்ள தெளிவா புரியுதுங்க ஐயா.
அதனால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னன்னா, இந்தோனேஷியாவை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, முஸ்லிம்கள் அதிகமா வாழ்ற நாடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்க வந்து சண்டை அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அதிகபட்சமான சண்டை இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்தோனேஷியால இருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு அத பத்தி தெரியுது. உங்களோட பார்வையில நம்ம தமிழகம் எந்த மாதிரி தெரியுது? அத பத்தி சொல்லுங்க ஐயா. எத்தனை ஊர் வந்தாலும் நம்ம ஊரை போல ஆகுமா தான் இல்லையா? என் நாடு வந்தாலும் நம் நாடு போல ஆகுமா? தமிழ்நாடை பெற்ற தாயன கும்பியடி பாப்பான் இருக்கு. தமிழ்நாட்டுல வேர் இருந்ததுனாலதான் இந்த கிளைகள் எங்க பரவுனாலும் வேர் அங்கதான் இருக்குது. அதனால தமிழ்நாடை வந்து மறக்கவே முடியாது. தமிழருடைய கலாச்சாரம் என்னைக்கும் மாறாது. இன்னைக்கு வந்து இந்த இளைய தலைமுறையினர் நம்மள மாதிரி இல்லையோன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு தலைமுறை இடைவெளி. எங்களை பத்தி எனக்கு முந்தைய தலைமுறையா அப்படித்தான் அந்த கண்ணோட்டத்துல இருந்திருப்பாங்க. என்ன அப்படி இருக்காங்க அப்படின்னு இருப்பாங்க. இன்னைக்கு தலைமுறையை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அடுத்த தலைமுறையை பார்க்கும்போது நம்ம மாதிரி இல்லையேன்னு இருப்பாங்க. இது வந்து இளைய தலைமுறையும் முதிய தலைமுறைக்கும் உள்ள தலைமுறை இடைவெளி. ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கு, தமிழர்களுக்கென்று ஒரு குணம் இருக்குது. அது தனிப்பட்ட குணம், அது மாறவே மாறாது. அது என்னைக்கும் எப்பவும் இருக்கும். அந்த நெருக்கமும் ஒற்றுமையும் மனிதாபிமானமும் மொழியுடைய பாசமும் தமிழ்நாடு மாதிரி எங்கேயும் வராது. தமிழ்நாட்டில் பிறந்ததுனால நம்மளுக்கு இன்னைக்கு அந்த கலாச்சாரம் போகாம இருக்குது. எத்தனையோ மன்னர்கள் மாறி மாறி வந்திருக்காங்க, எத்தனையோ வடமொழி ஆட்சியாளர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஆனாலும் தமிழை அழிக்க முடியல. அதே மாதிரி யாருமே நான் தமிழ் வாழ்க தமிழை நான் வளர்க்குறேன்னு சொல்லவே முடியாது. தமிழை யாரும் வளர்க்க வேணாம். தமிழை வச்சு மற்றவங்க வளர்ந்துருப்பாங்க. தமிழ் தன்னால வளரும், அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் வந்து நம்ம அப்பப்போ நினைவூட்டல் வேணும். மூதாதைகளை பற்றியும் நம்முடைய சரித்திரங்களை பற்றியும் நினைவூட்டல் வேணுமே தவிர மற்றபடி தமிழ்நாடு என்னைக்குமே மேலோங்கி போய்கிட்டு தான் இருக்கும். தமிழன் என்று ஒரு தலை நிமிர்ந்த இனம், அது உலகத்திலேயே தனி இனம், அதை மாற்றவே முடியாது. வடநாட்டில் உள்ளது மாதிரி மத மாச்சரியங்கள் நம்ம தமிழ்நாட்டில் என்னைக்குமே கிடையாது. காரைக்குடி, ராமநாதபுரம், கீழ்ப்பக்கம், அங்க ராமேஸ்வரம் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் மாதிரி தான் இருப்போம். மற்ற மதங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே. அது வந்து என்னைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதை மாற்றவே முடியாது. 1000 பேர் முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டை பற்றிய என்னுடைய கண்ணோட்டம் அதுதான். என்றைக்கும் தமிழ்நாடு மாறாது. பொட்டுல அடிச்ச மாதிரி ஒத்த வார்த்தை சொல்லிட்டீங்க ஐயா. தமிழை யாரும் வளர்க்க வேண்டாம், தமிழ்ல நீங்க வளர்ந்தா போதுன்னு. அருமைங்கய்யா. இது வரைக்கும் நீங்க செஞ்ச செயல்கள்ல எதை சாதனைன்னு நினைக்கிறீங்க? நம்ம எதுவுமே நம்ம இன்னும் சாதிக்கலாமா? ஏன்னா அந்த தேடல் இருக்க வரைக்கும் தாமா நம்ம ஓட முடியும். நம்ம வந்து இன்னைக்கு முடிச்சிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அது ஸ்டாப் ஆயிடும் இல்லையா? எதுவுமே சாதிக்கலாமா? உண்மையில அதுதான். அந்த சாதனையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். மனசு நிறைவா இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த குழந்தைகளுக்கு நான் கல்வி தமிழ் பொதித்தது ஒரு மனசு நிறைவா இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. அதை தவிர இந்த தேவகோட்டையை பற்றி நான் சில கருத்து எழுதியிருக்கேன் இல்லையா? அது உண்மையிலேயே சொல்ல போனா வந்து நான் வந்து தேவகோட்டையை பத்தி ஆராய்ந்தது. அண்ணாதுரை வந்திருக்காரு, கலைஞர் வந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி வந்து சாண்டிலின் இந்த ஊர்ல இருந்தாரு, சின்ன அண்ணாமலை எப்படி இருந்தாரு, தமிழ்வாணன் எங்க ஊரை சேர்ந்தவர், எஸ்பி முத்துராமன் பள்ளியில நானும் எஸ்பி முத்துராமன், நடிகர் விஜயகாந்த் எல்லாம் ஒரே பள்ளியில படிச்சவங்க நாங்கெல்லாம். அதாவது வேற காலகட்டங்கள். அந்த மாதிரி காரைக்குடியில வந்து அவங்க பகுதியே வந்து ஒரு அருமையான பகுதி. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த நிகழ்வுகளை வந்து நான் ஆராய்ந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்க ஆரம்பிச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு நிறைவா இருக்குது. ஐயா, கடைசியா ஒரு கேள்விங்க ஐயா. தமிழகத்துல இருந்து வேலை நிமித்தமா புலம்பெயர்வோருக்கு உங்களோட அனுபவ பகிர்வு அல்லது அறிவுரைன்னு ஏதாவது சொல்லுங்க ஐயா. புலம்பெயர்ந்து பணி நிமித்தமா போறவங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு அறிவுரை, கவனமா பணியில முழு கவனமும் செலுத்துங்க. ஒர்க் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமா நீங்க உங்களுடைய வேலையை நேசிக்க உங்களுக்கு எல்லாமே சுலபமாயிடும். ஏன்னா ஒரு நாட்டை விட்டு நாடு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சூழல் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பிடிக்காம தான் இருக்கும். விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்றுக்கவே முடியாது. நான் நம்ம ஊரில் அப்படி இருப்பேனே, எங்கள் ஊரில் அப்படி இருப்பேனே, சட்டம் பேச முடியுமே, இங்கே முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் பல நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும் இல்லையா? அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்க ஒரே வழி வேலை 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 வேலை. திரும்ப 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 செய்யும் பொழுது அது இன்னும் கூட்டிகிட்டு தான் போகும். நீங்கள் முடிச்சிக்கவே முடியாது. ஆனால் அது உங்கள் மனசு நிறைவாயிடும். அது ஒன்று தான் சக்ஸஸ்க்கு ஒரே வழி, முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் ஒரே வழி வந்து திரும்ப 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 அயராத உழைக்கணும். எந்த தொழில் நம்ம இருக்கிறோமோ அல்லது எந்த தொழில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோ அந்த தொழிலில் அயராது உழைச்சோம்னா நம்ம மேலே வந்துட முடியும். அது ஒண்ணுதான் புலம்பெயர்ந்து பணி நிமித்தமா போறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை. இவ்வளவு நேரம் எங்க கேள்விங்களுக்கு ரொம்ப பொறுமையாவும் நேர்த்தியாவும் பதில் சொன்னீங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்.